Hello everyone, welcome to continuation lecture of differentiation. So இதுக்கு முன்னாடி வந்து differentiation பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதல பார்த்தா பேசிக்கா நம்ம differentiation எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படினு புரிஞ்சிருக்கும். பேசிக்கலி இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஆபரேட்டர் என்னது change in y by change in x. பட் இது வந்து எனக்கு லேட்டரா ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எப்போ இந்த டெல்டா x ஓட வேல்யூ 0வை நோக்கி அதாவது ரொம்ப 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 சின்னதாகிறப்போ இந்த டிவிஷன் வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போதைக்கு இத நம்ம என்ன பண்ணோம், டெல்டா y by டெல்டா x எப்படி எழுதிக்கலாம்? டெல்டா y by டெல்டா x dy by dx னு எழுதிக்கலாம். இந்த கண்டிஷன் எப்ப வேலிட்? லிமிட் டெல்டா x tends to 0. கரெக்ட்டா? வெரி குட். இந்த ஸ்லோப் அப்படினு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. சப்போஸ் ஒரு கிராஃப் கொடுத்துட்டு ஒரு ஸ்லோப் கேக்குறாங்கன்னா y ஆக்சிஸ் வந்து x ஆக்சிஸ்னால இந்த இடத்துல நம்ம டிவைட் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம் இந்த மாதிரி. இப்போ நல்லா பாரு, ஒரு ஒரு பாயிண்ட் ஸ்லோப் வேற வேற. இந்த பாயிண்ட்ல இது ஸ்லோப், இந்த பாயிண்ட்ல இது ஸ்லோப், இந்த பாயிண்ட்ல இது கரெக்ட்டா இல்லையா? அப்போனா ஸ்லோப்பை வெறும் எப்படி எழுதிக்கலாம்? ஸ்லோப் வந்து ஒண்ணுமே கிடையாது, tan theta. ஏன்னா tan theta ஓட ஃபார்முலா என்னது? சரி நல்லா பாரு, இது ஒரு கிராஃப்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்லோப் வேணும்னு வெச்சுக்கோ. அப்ப நான் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல? கரெக்ட்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? நான் வந்து இந்த இடத்துல எனக்கு ஸ்லோப் வேணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்ப tan theta என்னது? change in y by change in x. நான் இதுவும் கண்டுபிடிச்சாலும் என்னதான் எனக்கு கிடைக்குது? ஸ்லோப். Any difficulty? ஓகே. அதுக்கு அப்புறம் பேசிக்கா ஃபார்முலா பார்த்தோம். x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணா n into x பவர் n minus 1. வெரி குட். இது பார்த்தோமா? அதுக்கு அப்புறம் வந்து ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம். sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin. கரெக்ட்டா? sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin. tan டிஃபரன்ஷியேட் பண்ணா secant ஸ்கொயர் θ, secant θ டிஃபரன்ஷியேட் பண்ணா tan θ secant θ. கரெக்ட்டா? cot டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant ஸ்கொயர் θ, cosecant θ டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cot θ cosecant θ. அப்ப c வர எல்லா இடத்துலயும் வந்து நெகட்டிவ் வந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அதுக்கு அப்புறமே uv மெத்தட் பார்த்தோம். uv எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? uv ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னா v ஐ வச்சிக்கிட்டு u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம் பிளஸ் u ஐ வச்சிக்கிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஃபைனலா பார்த்தது என்ன? டிவிஷன்ல டிஃபரன்ஷியேட் பண்றது, u by v ஐ டிஃபரன்ஷியேட் பண்றது. இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது பார்த்தோம். ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இங்கேயே, தேவையில்லாம ஒரே ஸ்லைட்ல உட்கார்ந்து கொஞ்சம் முச்சன் பண்ணீங்க. ஓகே. சோ x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்துச்சு? n x பவர் n minus 1. uv ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்துச்சு? v u dash plus u v dash. சரி, இந்த டேஷ் சொல்றது ஒண்ணுல அத டிஃபரன்ஷியேட் பண்றோம்னு அர்த்தம். u by v ல என்ன ஃபார்முலா? தயவுசெய்து ஃபார்முலா சொல்லி u by v டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? v ஐ u ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் மைனஸ் u அப்புறம் v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும். வெரி குட். ஹோல் டிவைடட் பை v ஸ்கொயர். இங்க மேல பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. இவ்வளவு தான் டிஃபரன்ஸ். புரியுதா? வெரி குட். வெரி குட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா செயின் ரூல். நம்ம என்ன பார்க்க போறோம்? செயின் ரூல். இந்த செயின் ரூல் பார்த்தனா இங்க நம்ம தண்ணி போட்டுனா மழை பெய்யுதா? மழை வந்துச்சு. ஓகே. இந்த செயின் ரூல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்றது எப்படி? பிசிக்ஸ்ல பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹை லெவல் क्वेश्चनலாம் வராது. மேத்ஸ்ல போறப்ப இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் வரும். சரியா? அப்ப இது எப்படி சால்வ் பண்றது? நல்லா பாரு, உனக்கு sin x இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். தெரியுமா தெரியாதா?
ஆனா இங்க x க்கு பதிலா ஏதோ பெருசா பொசன்னு இருக்குது கரெக்ட்டா இல்லையா அப்ப எனக்கு அது டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது சைனுக்குள்ள எந்த வேல்யூ பெருசா இருக்க கூடாது அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல வேரியபிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் நான் வந்து வெறும் u is equal to 2x plus 1 ன்னு எடுத்துக்கிறேன் புரியுதா இந்த 2x plus 1 என்ன ஆச்சு u ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்ப இது du by dx என்ன இத டிஃபரன்ஷியேட் பண்ண x பொறுத்து 2 ஐ வச்சுக்கிட்டு x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும் 1 1 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 அப்ப du by dx என்ன கிடைக்குது 2 கிடைக்குது சொல்றது புரியுதா எஸ் சார் வெரி குட் அப்ப என்னோட ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சுனா நல்லா பாரு sin u the whole square இப்போ அகைன் பிரச்சனை என்ன sin ல டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும் ஹோல் ஸ்கொயர் ல டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது ஓகே அப்ப நான் என்ன பண்ண போறேன் இந்த sin u வை சம் v ன்னு வெச்சுக்கோ v வந்து என்னது sin u v is equal to sin u இப்போ நல்லா பாரு எது வேரியபிள் u வந்து வேரியபிள் நான் u ஐ வேரி பண்ண sin ஓட மொத்த வேல்யூ சேஞ்ச் ஆகுமா அப்ப நான் இந்த v ஐ எதை போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணனும் u பொறுத்து வெரி குட் u ஐ போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணனும் u ஐ போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணா sin u என்ன ஆயிடும் cos வெரி குட் அப்ப என்னோட ஃபங்க்ஷன் பாரு y is equal to v square கரெக்ட்டா இல்லையா எஸ் சார் இப்போ எனக்கு என்ன வேணும் சரி இத நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் இப்போ நான் என்ன டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு சொல்லு y எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் v பொறுத்து வெரி குட் v ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது 2 v ன்னு கிடைக்குது ஆமாவா இல்லையா எஸ் சார் பட் ஆக்சுவலா என்கிட்ட கேக்குறது என்னது find dy by dx இத அவங்க கேக்குறாங்க பட் நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் dy by dv அப்போ நல்லா பாரு y is equal to v square அப்ப நான் இது x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன் x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா நல்லா பாரு 2v v square டிஃபரன்ஷியேட் 2v இப்போ நான் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஏன் எனக்கு வந்து with respect to v கிடையாது with respect to x ல இருக்கு அப்ப எனக்கு இங்க என்ன கிடைக்கும் dv by dx நான் சொல்றது புரியுதா v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ண dv by dx அப்ப நான் என்ன பண்ணுவேன் dv by dx ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவேன் dv by dx ஓட வேல்யூ என்ன 2v so v க்கு பதிலா நம்ம வேற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் v க்கு பதிலா என்ன வேல்யூ இருக்குது v ஓட வேல்யூ sin u dv by dx என்ன ஆயிடும் cos u கரெக்ட்டா பட் இப்போ நான் கண்டுபிடிச்சது என்ன நான் dv by dx போட்டேனா இல்ல dv by du போட்டேனா u with respect to u தான் போட்டுருக்கேன் அப்ப ஆக்சுவலா நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த dv by dx dv by du into du by dx ன்னு எழுதிருக்கேன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும் நான் ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி தரேன் கவலைப்படாத சரியா பட் லேசாவது புரியுதான்னு சொல்லு இப்போ நான் dv by du க்கு பதிலா இந்த வேல்யூ தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் கரெக்ட்டா பட் ஆக்சுவலி dv by dx பதிலா இந்த மொத்த வேல்யூ போடணும் அப்ப இங்க பக்கத்துல என்ன வரும் du by dx அப்ப ஃபைனல் எதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் du by dx ஓட வேல்யூ அதாவது 2 sin u cos u into du by dx ஓட வேல்யூ 2 ஃபைனலா u ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி u ஓட வேல்யூ என்ன 2x + 1 2 into sin of 2x plus 1 cos of 2x plus 1 into 2 உங்களுக்கு வேணும்னா 2 sin theta cos theta எப்படி எழுதிக்கலாம் sin 2 theta fantastic sin 2 theta அப்ப sin of 2 into theta theta ஓட வேல்யூ 2x plus 1 இந்த வெளியில இருந்த 2 நான் மொத்தமா சேர்த்து இங்க எழுதிக்கிறேன் இது ஆன்சர் ஓகேவா நான் இதே क्वेश्चन திரும்பி எடுத்து சொல்றேன் நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படினு சொல்றேன்
y is equal to sin of 2x plus 1 the whole square. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணும்ன்றது dy by dx. கரெக்ட்டா இல்லையா? இந்த மொத்த டேர்மை நம்ம u ன்னு எடுத்தோமா? இந்த டேர்மை u ன்னு எடுத்துட்டோம். அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடுச்சு? sin of u the whole square ஆயிடுச்சு. கரெக்ட்டா? அப்ப இந்த ஃபங்க்ஷனை சப்போஸ் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன்னு சொன்னா நான் u ஐ பொறுத்து தானே டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல du by dx ன்னு கிடைக்கும். அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாரு, இந்த மொத்த ஃபங்க்ஷன்ல v ன்னு எடுத்தோமா? அப்ப y is equal to v square. அப்ப நான் டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன with respect to என்ன கிடைக்குது? நல்லா பாரு, v is equal to sin u. அப்ப v ன டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? dv by du ன்னு கிடைக்குமா? அப்ப இந்த இடத்துல வந்து dv by du. இந்த y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா with respect to v பண்ணுவேன். அப்ப dy by dv. ஓகேவா? Yes, ma'am. அப்ப நல்லா பாரு, ஆக்சுவலா இந்த dy by dx நான் எப்படி எழுதிருக்கேன்னா y ஐ வந்து y is a function of v. அப்ப y in terms of v எழுதிருக்கேன். v is a function of u. அப்ப dv by du எழுதிருக்கேன். u is a function of 2x plus 1. அப்ப v is a function of what? 2x plus 1. கரெக்ட்டா? see chronology புரியுதா? இது ஃபைனல் ஸ்டெப். y வந்து with respect to v. அப்ப y ஐ with respect to v ல டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் என்ன பண்ண? v வந்து என்னோட ஃபங்க்ஷன், v வந்து u ஓட ஃபங்க்ஷன். அப்ப v ஐ with respect to u டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. u என்னோட ஃபங்க்ஷன், x ஓட ஃபங்க்ஷன். அப்ப u ஐ x ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. புரியுதா? இல்ல மேம். அப்போ ஒரு தனி டேர்மை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எழுத போறேன். y is equal to v square. அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு? dy by dv. சரி, dy by dv எவ்வளவு? 2v ஆ? அப்ப இதோட வேல்யூ 2v. dv by du ஓட வேல்யூ என்ன? cos u. du by dx ஓட வேல்யூ என்ன? 2. முடிஞ்சு. கரெக்ட்டா இல்லையா? அடுத்து v க்கு பதிலா u க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் வந்துரும். என்ன டிஃபிகல்ட்டி? நோ. இதே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இந்த क्वेश्चन தான், ஓகேவா? இது நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்றப்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இன்சைட் அவுட்சைட் டிஃபரன்ஷியேஷன். சரியா? இன்சைட் அவுட்சைட் டிஃபரன்ஷியேஷன். நல்லா பாருங்க, போன தடவை பண்ணதே தான் வர போகுது. பட் இந்த டைம் ஆன்சர் ஒரு ஸ்டெப்ல வந்துரும். எப்படி சால்வ் பண்றது? எடுத்தோனே இருக்கதுல வெளிய என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாரு. இந்த ஈக்குவேஷன்ல இருக்கதுல வெளிய என்ன ஃபங்க்ஷன் இருக்கு? பவர். பவர். ஃபேண்டாஸ்டிக். ஓகே. அப்ப பவர் இருந்துச்சுனா உள்ள இருக்க எல்லாமே பிரெயின்குள்ள வந்து x பவர் 2 ன்னு எடுத்துக்கலாமா? உள்ள என்ன கர்மம் இருக்கட்டும். சரியா? இது எல்லாத்தையும் நான் வெறும் x ன்னு வச்சிருக்கேன். அப்ப வெறும் x ஸ்கொயர் மாதிரி இருக்கா? Yes, ma'am. இப்போ x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் சொல்லு? 2x. 2x. கரெக்ட்டா? அப்ப நல்லா பாரு, 2 இந்த இடத்துல xங்கிறது என்னது? sin of 2x plus 1. கரெக்ட்டா? Yes, ma'am. ஓகே. இப்போ அவுட்சைட் ஃபங்க்ஷனால ஸ்கொயர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன சார் ஃபங்க்ஷன் வெளியில இருக்குது? ஸ்கொயர் இப்ப முடிஞ்சிச்சு. இப்போ என்ன வெளியில இருக்கு ஃபங்க்ஷன்? sin x. sin x. வெரி குட். அப்ப சப்போஸ் அந்த இடத்துல உள்ளுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் என்னை பொறுத்தவரை வெறும் sin x. இப்ப sin x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? cos x. சரி, cos x. and x க்கு பதிலா அங்க என்ன இருக்குது? 2x plus 1. இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு, இப்ப sin ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்ப என்ன ஃபங்க்ஷன் இருக்குது? 2x plus 1. கரெக்ட்டா இல்லையா? Yes, ma'am. 2x plus 1 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 அப்படியே வெச்சு x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும். அப்ப 2 plus 1 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா
0. 0 அப்ப into 2 நான் சொல்றது புரியுதா Yes, ma'am. எடுத்தோனே இருக்கிறத வெளிய இருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு அதுக்கு அப்புறம் உள்ள இருக்க ஃபங்க்ஷனுக்கு வா அதுக்கு அப்புறம் இன்னும் உள்ள இருக்க ஃபங்க்ஷனுக்கு வா இப்போ பாரு இது எல்லாத்தையும் சேர்த்துனா 2 sin θ cos θ பதிலா sin 2 θ ன்னு போட்டுக்கலாமா மிச்சம் இருக்க 2 தூக்கி முன்னாடி போட்டு இதே ஆன்சர் உனக்கு முன்னாடி வந்துச்சுன்னு பாரு இதே ஆன்சர் முன்னாடி வந்துச்சா Yes, ma'am. வெரி குட் இப்போ எது ஈஸி நீ வந்து இந்த மாதிரி செயின் ரூல் யூஸ் பண்ண போறியா அதாவது பேசிக்கலி இதா செயின் ரூல் சரியா எத்தனை வேரியபிள் எடுத்திருக்கியோ அது உல்டா வந்துரு u வந்து in terms of x ல இருக்கு அப்ப du by dx அப்புறம் u வந்து in terms of v ல இருக்கு அப்ப dv by du அடுத்து v வந்து y வந்து in terms of v ல இருக்கு புரியுதா அப்ப இது வந்து நம்ம இப்படி எந்த செயின் ரூல் சோ எனக்கு வேணா செயின் ரூலை ஃபாலோ பண்ணிக்கோ இல்லனா இன்சோலைட்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஃபாலோ பண்ணிக்கோ சரியா Okay, ma'am. இப்போ நல்லா பாரு இது ஒரு क्वेश्चन y is equal to sin x square ஸ்கொயர் எதுக்கு இருக்குது x க்கு மட்டும் தான் ஸ்கொயர் இருக்கு ஓகேவா Yes, ma'am. எஸ் இப்போ நல்லா பாரு இருக்கிறதுல வெளிய என்ன ஃபங்க்ஷன் இருக்கு Sin. sin sin ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா Cos. cos x ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோ இப்போ பாரு sin முடிஞ்சா அடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு X square. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் 2x. 2x சரியா முடிஞ்சு இவ்வளவு ஆன்சர் என்ன வருது 2x cos x ஸ்கொயர் சப்போஸ் நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் செயின் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படினா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே u is equal to x ஸ்கொயர் னு எழுதுவியா அப்ப du by dx என்ன 2x கரெக்ட்டா அப்ப y is equal to sin of u இப்போ என்ன பண்ண எனக்கு dy by dx வேணும் அத நான் எப்படி எழுதுவான் y in terms of u ல இருக்கு அப்ப dy by du u in terms of எதுல இருக்கு x ல அப்ப dy by du ஓட வேல்யூ என்ன sin u டிஃபரன்ஷியேட் பண்ணா cos u வா u ஓட வேல்யூ என்ன x ஸ்கொயர் into 2x புரியுதா இது ma'am. வெரி குட் இப்போ இந்த ஃபங்க்ஷன் சொல்லு log of x என இருக்கிறதுல வெளிய என்ன இருக்கு log ஃபங்க்ஷன் இருக்கா அப்ப log ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் எனக்கு By x. ஃபேண்டாஸ்டிக் 1 by x அப்ப இந்த இடத்துல x க்கு பதிலா என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதிடு அதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணுவோம் நம்ம log முடிஞ்சு மிச்சம் என்ன இருக்கு மிச்சம் என்ன இருக்கு X square plus 4. வெரி குட் 2x square plus 4 னு இருக்கு இதை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணு 2 அப்படியே வச்சுக்கோ x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா X. 2x கரெக்ட்டா நான் ஃப்ரண்ட்ல இருக்க 2 அப்படியே வச்சிருக்கேன் ஃப்ரண்ட்ல இருக்க 2 விட்டுரு x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. 2x 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. 0 அப்ப இங்க 4x இருக்குமா புரியுதா இல்ல நான் வந்து செயின் ரூல் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படினா லெட் மீ சே உள்ள இருக்க இந்த மொத்த ஃபங்க்ஷன் u னு எடுத்துக்கோ அப்ப u is equal to இது அப்ப du by dx வந்து இந்த வேல்யூ அப்ப y is equal to என்ன ஆயிடும் எனக்கு log of u அப்ப dy by dx வேணும்னா என்ன பண்ணனும் y is a function of u அப்ப dy by du into u is a function of x அப்ப du by dx ஓகேவா ஓகே இப்போ நல்லா பாரு இது ஒரு கொஞ்சம் லெந்தி क्वेश्चन ஒரு கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே क्वेश्चन கொஞ்சம் பெருசா போட்டாச்சு இப்போ அகைன் உனக்கு ரெண்டு மெத்தட் இருக்க போது இந்த क्वेश्चन சால்வ் பண்றதுக்கு ஒன் என்ன இன்சைட் அவுட் சைடு ஃபங்க்ஷன் இன்னொன்னு என்ன லாகரிதம் எது யூஸ் பண்ண போற சரி லாகரிதம் செயின் ரூல் எது யூஸ் பண்ண போற இன்சைட் அவுட் சைடு லாகரிதமா சீக்வென்ஸ் சார் லாகரிதம் சொல்றேன் இன்சைட் அவுட் சைடு செயின் ரூலா ஓ
நான் வெளியே போய் Inside outside. ஓகே இன்சைட் அவுட் சைடு நான் கூட நீங்க பேசவே இல்லைன்னு இப்போ நல்லா பாரு இன்சைட் அவுட் சைடு அப்படின்னா இருக்கிறதுல வெளியே என்ன ஃபங்க்ஷன் இருக்கு Power. பவர் இருக்கு வெரி குட் அப்ப உள்ள இருக்கிறதுல எனக்கு தெரியாது அப்ப வெறும் x கியூப் இப்போ x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் 3x square. வெரி குட் 3x இது எல்லாமே தான் x கரெக்ட்டா log of sin of x square plus 1 the whole square இவர் பவர் முடிஞ்சு அதுக்கு அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு வெளிய Logarithm. logarithm very good log டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் 1/x. 1/x very good யார் ஆன்சர் பண்றது Ramya. மத்தவங்க என்ன பண்றாங்க மத்த ரெண்டு பேருக்கு புரியலையா பாப்பா புரியுதுமா? புரியுது கொஞ்சம் ரிப்ளை பண்ணதான் எனக்கு தெரியும் இல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு x கியூப் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் Square. 3x square very good அடுத்து பாரு அடுத்த ஃபங்க்ஷன் log டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/x log முடிஞ்சு log அப்புறம் என்ன ஃபங்க்ஷன் இருக்கு இங்க ஃபங்க்ஷனை பாரு log ஃபர்ஸ்ட் கியூப் முடிஞ்சு கியூப் தான் வெளிய இருந்துச்சு அடுத்து log முடிஞ்சு இப்போ log உள்ள வரல அடுத்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு Sin இருக்குமா? sin இருக்கு வெரி குட் sin டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் சரி. ஆ Sin differentiate பண்ணா cos x வரும். வெரி குட் cos of x square plus 1 இப்போ sin முடிஞ்சு கடைசில என்ன இருக்கு Square plus 1. x square plus 1 இப்போ x square டிஃபரன்ஷியேட் பண்ணா X. 2x 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. 0 அவ்வளவுதான் அப்ப முடிஞ்ச 2x 0 இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணனா அந்த 2x இத மல்டிப்ளை பண்ணா உனக்கு 6x log of sin of x square plus 1 the whole square cos theta by sin theta என்னன்னு எழுதிக்கலாம் cos theta by sin theta Tan theta. ஏய் sin by cos வர tan cos by sin Cot theta. Cot theta. cot theta அப்ப cot of x square plus 1 முடிஞ்சா புரியுதா இல்லையா ஓகே நான் எனக்கு இந்த நான் பக்கம் உங்களுக்கு லாக் கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா லாகிரிதம் இருக்கு நான் உங்களுக்கு லாக்ல கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே லாக்ல ஏன்னா நான் கேக்குதா சொல்லி ஓகே ஆமா மேபி எனக்கு அப்படி இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ லேட்டா வந்து கேக்குது இங்க மழை பெய்யறதுனால இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்கும் இப்போ நல்லா பாரு டபுள் டிஃபரன்சியேஷன் புரிஞ்சா எல்லாரும் சொல்லி எத்தனை பேர் இருக்கீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணணும் டிஃபரன்சியேஷன் புரிஞ்சா ஒருத்தவங்க தான் ரிப்ளை பண்றாங்க மத்தவங்க என்னாச்சு செல்வவாதி சரஞ்சனா ரேவதி சர்ஜனா உன் பேர் சரஞ்சனாவா சர்ஜனாவா சர்ஜனா. ஓகே இதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்னா முருகன் வச்சுக்கலாம் இதெல்லாம் x y z ன்னு சொல்லி பேர் வைக்க வேண்டியது ஓகே டபுள் டிஃபரன்சியேஷன் அப்ப ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் நமக்கு புரிஞ்சு இப்போ என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட சம் ஃபங்க்ஷன் இருக்கு y = some function இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு dy by dx கிடைக்குமா அப்ப பேசிக்கலி நான் एक्चुअली என்ன பண்றேன் இந்த y ங்கற ஃபங்க்ஷன் மேல d by dx னு ஆபரேட்டர் இதுதான் டிஃபரன்சியேஷன் ஆபரேட்டர் d by dx இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறோம் இதுதான் நம்ம சிம்பிளா என்னன்னு சொல்லிருக்கோம் dy by
dx. இது வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் டிஃபரன்ஷியேட் பண்ணா. புரியுதா? இப்ப டபுள் டிஃபரன்ஷியேஷனை நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இந்த ஆன்சருக்கு பத்தி இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றப்போ ஒரு ஆன்சர் வரும் பாத்தியா? அந்த ஆன்சரை என்ன பண்ண போறேன்? இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஓகேவா? क्वेश्चन வந்து ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் பண்ணதை இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இதோட பேர் தான் என்னது? டபுள் டிஃபரன்ஷியேஷன். இதெல்லாம் செகண்ட் டெரிவேட்டிவ்னு கூட சொல்வாங்க. டிஃபரன்ஷியேஷன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ்னா ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு ரொட்டேஷன் இருக்கு. dy by dx சொன்னா நீ y dash னு எழுதிக்கலாம். d square y by dx square னா y double dash. ஓகேவா? ப்ளீஸ் நோட். சரியா? என்னோட y double dash is not equal to y dash ஓட ஸ்கொயர். என்ன நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து தப்பா எடுத்துக்குவாங்க. சரி இங்க d square y by dx square தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? the dy by dx ஸ்கொயர் பண்ணிடுவாங்க. நோ. நல்லா பாரு, நான் dy by dx ஸ்கொயர் பண்ணா எனக்கு dy the whole square by dx the whole square கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையா? எஸ் மேம். ஆனா எனக்கு வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல என்னது? dy the whole square தேவையில்லை, d square y by dx square தான் வேணும். நான் சொல்றது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு புரியுதா? இங்க ஒரு சிம்பிளா சொல்லணும்னா சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இங்க பாருங்க, இங்க ஒரு d இங்க ஒரு d, ரெண்டு d இருக்கா? அப்ப d தான் ஸ்கொயர், y வந்து ஒரு தடவை தான் வந்திருக்கு. இங்க பார்த்தா dx dx, அப்ப dx the whole square. சரியா? இது क्वेश्चनல நம்ம சால்வ் பண்றப்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இதா क्वेश्चन, y double dash கண்டுபிடிக்கணும். y is equal to என்ன சொல்லிட்டாங்க? x sin. y is equal to x sin x. வெயிட் பண்ணி இதோட ஈஸியான क्वेश्चन இருக்கா? ஓகே, இந்த क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட். y is equal to x cube plus 2x square plus x. இப்போ y dash கண்டுபிடி. y dash என்ன? dy by dx. dy by dx கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் டேர்ம் x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா x square. எனக்கு x ஸ்கொயர் வெறும் கேக்குது. நீ அப்போ மைக் வந்து அன்மியூட் பண்ணாத பாப்பா. சாரி, மைக் வந்து மியூட்டே பண்ணாத, அன்மியூட் பண்ணி வெச்சுக்கோ. எனக்கு ஒரு x ஸ்கொயர் கேக்குது, 3x ஸ்கொயர். ஓகே, 2 அப்படியே வெச்சுக்கோ. x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x. ஃபேண்டாஸ்டிக். 2x பிளஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். சிம்பிளிஃபை பண்ணா இங்க 3x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 1. இப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்ப 3 அப்படியே வச்சிருவேன். x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x. 2x x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் 2x மொத்தமா சேர்த்து 6x. வெரி குட். பிளஸ் 4 அப்படியே வச்சுக்கோ. x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படி சொல்ற ஒரு பெரிய கான்செப்ட் நினைப்போம். பட் செகண்ட் டெரிவேட்டிவ் ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அவ்வளவுதான். புரியுதா? ஓகே, வேற क्वेश्चन இருக்கா? ஓகே, இல்ல. அப்ப நம்ம இந்த क्वेश्चन போறோம். y is equal to x sin x. அப்ப y dash என்ன கிடைக்கும் எனக்கு? இது வந்து uv மெத்தட்ல சால்வ் பண்ணுவோமா? uv sin x அப்படியே வச்சுக்குவேன். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் x அப்படியே வச்சுக்குவேன். sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. வெரி குட். மத்தவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? இப்போ இது முடிஞ்சு என்ன வருது? sin x x cos x. இப்போ நான் திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா 6 cos x. வெரி குட். பிளஸ் இப்போ பாரு, இது uv ஆயிடுச்சா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். cos x அப்படியே வச்சுக்குவேன். x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1.
plus x அப்படியே வச்சுக்குவேன் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. வெரி குட் minus sin x கரெக்ட்டா இப்போ நல்லா பாரு cos x plus cos x னா 2 cos x னு போட்டுக்கலாம் minus x sin x கரெக்ட்டா புரியுதா ஓகே சோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் இந்த இது இருக்கு பத்தியா இந்த क्वेश्चन வந்து நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாடல் ஆஃப் क्वेश्चंस வந்து வாண்ட எக்ஸாம்ல இப்ப வரும் பத்தியா ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இல்லனா Thursday இல்ல Saturday நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Thursday இல்ல Saturday நம்ம டிசைட் பண்ணலாம் ஓகேவா எப்படி லெக்சர் முடிஞ்சதுல நீ டிசைட் பண்ணி சொல்லு நீ வந்து பேசிக் மேத்ஸ் ஃபுல்லாத்தையும் டெஸ்டா எழுத போற ஓகேவா பேசிக் மேத் டெஸ்ட் என்னென்ன வரும் உங்களுக்கு பேசிக் மேத் டெஸ்ட் வந்து எழுதிக்கோ லாகரிதம் வச்சு நான் क्वेश्चन கேட்பேன் ட்ரிகோனோமெட்ரி வச்சு நான் क्वेश्चन கேட்பேன் கிராஃப் வச்சு நான் क्वेश्चन கேட்பேன் சரியா லாகரிதம் ட்ரிகோனோமெட்ரி கிராஃப் இத வச்சு நான் क्वेश्चंस கேட்பேன் வேற என்ன இருக்குது டிஃபரன்சியேஷன் அப்புறம் இன்டிகிரேஷன் இது எல்லா டாபிக்ல இருந்து क्वेश्चंस வரும் ஓகேவா ஓகே இப்போ நம்ம மேக்ஸிமம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்ப மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுது எப்போ மினிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுது இத வந்து கண்டுபிடிக்க போறோம் சரியா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்ப மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுது எப்போ மினிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுது இத நம்ம பார்க்க போறோம் கண்டுபிடிக்கிறது எப்படி ரொம்ப சிம்பிள் நல்லா பாரு இப்போ இந்த கிராஃப்னு வெச்சுக்கோ இந்த கிராஃப் போயிட்டு கம்மி ஆயிடுச்சு கரெக்ட்டா இல்லையா இந்த கிராஃபோட வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல போயிட்டு என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கரெக்ட்டா அப்போ இந்த கிராஃப் என்ன இருக்கு இந்த கிராஃபோட வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிருக்குமா வேல்யூ இன்கிரீஸ் ஆயிட்டே போகுது அப்புறம் கம்மி ஆகுது அப்பனா இன்கிரீஸ் ஆயிட்டே போறேன்னா மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிருப்பேனா அதுக்கப்புறமே கம்மி ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரி கிராஃப பார்த்தா இந்த இடத்துக்கு மேக்ஸிமம் வேல்யூ இருக்கு நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா அது இந்த கிராஃப் பாரு இது ஒரு கிராஃப் இந்த கிராஃப்ல இந்த வேல்யூ கம்மி ஆயிட்டே வந்துட்டு அப்புறம் கூடி இருக்கு அப்ப இந்த கிராஃப் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ரீச் பண்ணிருக்கா இல்ல மினிமம் வேல்யூ ரீச் பண்ணிருக்கா கிவ வேல்யூ கம்மி ஆகிட்டே வந்திருக்குது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் வேல்யூ கூடிருச்சு அப்ப என்ன ஆயிருக்கு மினிமம் வேல்யூ ரீச் பண்ணிட்டு தான் மேல போயிருக்கும் சொல்றது புரியுதா சொல்றது புரியுதா இல்லையா கிளாஸ்ல இருக்கேனா அப்ப புரியுதுன்னு கேட்டே சொல்ல மாட்டீங்க புரியலையா அப்படி எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணலன்னு அப்படிதான் எனக்கு சொல்லிப்பாரு வேல்யூ கூடிக்கிட்டே வந்திருக்கு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் கம்மி ஆயிடுச்சு அப்ப இந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரீச் பண்ணிருக்கு மேக்ஸிமம் அதே என்ன இங்க பாரு வேல்யூ கம்மியாகிட்டே வந்திருக்குது திரும்பி வேல்யூ கூடிருச்சு அப்ப இந்த பாயிண்ட்ல என்ன இருக்குது மினிமம் இப்போ ஒரு சைன் கிராஃப் வரைஞ்சு காட்டுறேன் சைன் படிச்சிருக்கியா sin theta இது sin theta ஓட வேல்யூ ஓகேவா இங்க பாரு இது ஒரு sin தான் இப்போ நீயே சொல்லு இந்த வேல்யூ 0 இந்த வேல்யூ வந்து 90 டிகிரி இந்த வேல்யூ 180 டிகிரி இந்த வேல்யூ 270 டிகிரி இந்த வேல்யூ 360 sin எப்ப சார் மேக்ஸிமம் ரீச் பண்ணுச்சு எப்படி சொல்ற 90 மேக்ஸிமம் என்ன நல்லா பாரு அங்க ஒரு கிராஃப் இப்படி இன்கிரீஸ் ஆகிட்டே போயிருக்கு குறிப்பிட்ட வேல்யூ ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கிராஃப் டிக்ரீஸ் ஆயிடுச்சு கரெக்ட்டா இல்லையா அப்ப இது என்னது மேக்ஸிமம் மினிமம் எங்க இருக்கு 270 என்ன நல்லா பாரு கம்மி ஆகிட்டே வந்து திருப்பி கூட ஆரம்பிச்சிருச்சு அப்ப இங்க தான் மினிமமா இருந்திருக்கும் கரெக்ட்டா இல்லையா அப்ப இந்த மாதிரி கிராஃப் இருந்தா மேக்ஸிமம் இந்த மாதிரி கிராஃப் இருந்தா மினிமம் கரெக்ட்டா இல்லையா இப்போ மனசுல ஒரு கேள்வி வரணும் அண்ணே
இந்த மேக்ஸிமம் வேல்யூவா மினிமம் வேல்யூன்னு பார்க்கணும்னா நீங்க கிராஃப் லெசன்ல நடத்திருக்கணும்ல. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்கறோம்? டிஃபரன்சியேஷன். கரெக்ட்டா இல்லையா? டிஃபரன்சியேஷன்ல வந்து எதுக்காக நீங்க இந்த மேக்ஸிமம் மினிமம் நடத்துறீங்க அப்படின்னா ஒன்ட்ட கிராஃப் கொடுத்ததனால நீ வந்து மேக்ஸிமவா மினிமாவா அப்படின்னு கண்டுபிடிச்சிடுற. கரெக்ட்டா? நான் சப்போஸ் இதுதான் ஒரு क्वेश्चन சொல்லிட்டேன். இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து எப்ப மேக்ஸிமம் வேல்யூ வருது? டேய் எப்ப மேக்ஸிமம் வேல்யூ வருது எப்ப மினிமம் வேல்யூ வருதுன்னு கேக்குறேன்னு வெச்சுக்கோயே. ஒன்னால சொல்ல முடியுமா இந்த क्वेश्चन பார்த்த உடனே? இப்போ சைன் கிராஃப்னா உனக்கு கிராஃப் பார்த்தா நீ சொல்லிரலாம். இந்த 90 ல மேக்ஸிமம் கிடைக்கும் 270 ல மினிமம் கிடைக்கும். இந்த இதுக்கு நீ கிராஃப் வரையறது ஈஸியா? இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏதாவது ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கிறது எப்படி? யூசிங் டிஃபரன்சியேஷன். ஆக்சுவலா பார்த்தா இது அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன்ல 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசனே இருக்கும். மேத்ஸ் வந்து தரோவா படிப்பீங்க இந்த லெசனை. சரியா? ட்ரிகோனோமெட்ரிங்கிறது ஒரு லெசன், டிஃபரன்சியேஷன் ஒரு லெசன், அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஒரு லெசன், இன்டகிரேஷன் ஒரு லெசன், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன். இது எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல கவர் பண்றதால என்ன நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது. சரியா? பட் கான்செப்ட் புரியுதா? வெரி குட். இப்போ நல்லா பாரு என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க y is equal to some function. y is equal to some function அப்படினு சொல்லி கொடுத்துருவாங்க. நீ எடுத்தோட என்ன பண்ண போற? you are going to differentiate the function. கொடுத்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணனும்? டிஃபரன்ஷியேட் பண்ணனும். நல்லா பாரு ஸ்லோப். இந்த இடத்துல பாரு ஸ்லோப் வந்து கூடிக்கிட்டே போயிருக்கு. பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கா? இந்த இடத்துல ஸ்லோப் என்ன? ஆல்மோஸ்ட் parallel to x axis. ஆமாவா இல்லையா? அப்ப ஸ்லோப் 0. அடுத்து பாரு ஸ்லோப் என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ். இங்க ஸ்லோப் பாசிட்டிவா இருக்கு, இங்க 0, இங்க ஸ்லோப் என்னது? நெகட்டிவ். இது இங்க பாரு, இங்க ஸ்லோப் என்னவா இருக்கு? ஸ்லோப் டவுன்வர்ட்னா நெகட்டிவ், அப்வர்ட்னா பாசிட்டிவ். சொன்னேனா? ஆமா. இப்போ பாரு இங்க ஸ்லோப் எப்படி இருக்குது? டவுன்வர்ட் சார். அப்ப நெகட்டிவ்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? 0 க்கு வந்துட்டு பாசிட்டிவ் ஆக்கிருக்கேன். கரெக்ட்டா இல்லையா? ஆமா. வெரி குட். பட் இதுல ஒரு விஷயம் கவனி. மேக்ஸிமம் வேல்யூலயும் சரி மினிமம் வேல்யூலயும் சரி என்னோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆகுது? மேக்ஸிமம்லயும் சரி மினிமம்லயும் சரி என் ஸ்லோப் என்ன ஆகுது? வேல்யூ தெரியுதாடா? ஆமா 0 ஆகுது. அப்ப என்ன பண்ணனும்னா இந்த இடத்துல வேல்யூ 0 போட்டுக்கணும். y' வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்சர் என்ன பண்ணிடணும்? ஈக்குவல் டு 0 போட்டுக்கணும். போட்டுட்டு நீ என்ன பண்ண போறேன்னா find x or t. ஃபங்க்ஷன் இது வந்து y is a function of x ஆ இருந்துச்சுனா நீங்க x கண்டுபிடி. y is a function of t ஆ இருந்துச்சுனா அந்த இடத்துல நீ t கண்டுபிடிக்கணும். சரியா? நான் எக்ஸாம்பிள் क्वेश्चंस சொல்லி கொடுப்பேன். டோன்ட் வரி. அப்ப என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் y क्वेश्चनல கொடுத்துருவாங்க. அத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு எது கூட ஈக்குவேட் பண்ணனும்? 0 கூட ஈக்குவேட் பண்ணனும். ஈக்குவேட் பண்ணிட்டு அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் x ஆ இருந்துச்சுனா x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோ, t ஆ இருந்துச்சுனா t ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கோ. அடுத்து என்ன பண்ணனும்னா செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த ஃபங்க்ஷனை திரும்பி இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இந்த வேல்யூ எழுதுவோமா? இங்க இருக்க ஒரு வேல்யூ இருக்கும் பத்தியா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த இடத்துல வந்து எழுதணும். ஓகேவா? புரியுதா? புரியுது. வெரி குட். இப்போ என்ன பண்ணனும்னா சப்போஸ் இந்த இடத்துல x ஓ t ஓ இருக்குன்னா நம்ம இங்க ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தியா? x கோ t கோ ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ y டபுள் டேஷ் நெகட்டிவா இருந்தா மேக்ஸிமா, நெகட்டிவா இருந்தா மேக்ஸிமா, y டபுள் டேஷ் பாசிட்டிவா இருந்தா மினிமா. ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒண்ணுமே இல்லை. பாரு
இது பார்க்கிறதுக்கு ஒரு மூஞ்சி மாதிரி தெரியுதா? இந்த மூஞ்சி வந்து இப்படி சேடா இருக்கா? நீ எப்ப சேடா இருப்ப? மினிமம்ல தான் சேடா இருப்ப. கரெக்ட்டா இல்லையா? சரி சரி. நீ எப்ப சேடா இருப்ப? நெகட்டிவா இருந்தா சேடா இருப்ப. கரெக்ட்டா? அண்ட் எஸ், உனக்கே ஞாபகம் வரும் நெகட்டிவ்ல என்ன? மூஞ்சி வந்து இப்படி சுருங்கி போய் கிடக்க போகுது. இந்த சுருங்குற மூஞ்சில நல்லா பாரு, நான் என்ன வேல்யூல இருப்பேன்? மேக்ஸிமம்ல இருப்பேனா? நான் சொல்றது புரியுதா? ஓகே. இங்க பாரு, இங்க நல்ல ஒரு சிரிச்ச முகம் தெரியுதா? சிரிச்ச முகம் என்ன? நீ பாசிட்டிவா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ண போற? சிரிச்ச முகம்னா இப்படி இந்த இடத்துல என்ன வேல்யூ அட்டைன் பண்ணி மினிமமா மேக்ஸிமமா? மினிமம். புரியுதா? அப்ப இங்க பாரு, எப்பவுமே என்ன பண்ண போற? மேக்ஸிமம் நான் சொன்னாலும் சரி, மினிமம் சொன்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆயிடும்? 0. நெகட்டிவா இருந்தா நீ சோகமா இருக்கேன்னு அர்த்தம். சோகத்துல இங்க பாரு, மேல வந்து மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். பாசிட்டிவ்னா சிரிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். சிரிச்சேனா மினிமம். கரெக்ட்டா? புரியுதா? இப்ப பாரு, ஒரு அருமையான क्वेश्चन. இந்த क्वेश्चनோட பார்த்தா டிஃபரன்ஷியேஷன் முடியுது. உனக்கு வந்து இந்த அளவு क्वेश्चन போகுமா அப்படினு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். சரியா? ஏனா ஒரு क्वेश्चन வந்து மேக்ஸிமம் மினிமம்னு கேட்க மாட்டாங்க. என்ன வேல்யூக்கு இது மேக்ஸிமமா இருக்கு அப்படினு சொல்லிடுவாங்க. அப்ப நீ செகண்ட் டெரிவேட்டிவ் கூட கண்டுபிடிக்க தேவையில்லை. பட் இப்போ ஒரு பிராக்டீஸ்க்காக நான் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்றேன். அண்ட் எஸ், இதே क्वेश्चन உன்கிட்ட டெஸ்டிங் நான் கேட்பேன். ஓகேவா? நம்ம ஸ்டெப் 1 என்ன? மேக்ஸிமம்னு சொன்னாலும் சரி, மினிமம்னு சொன்னாலும் சரி, என்ன 0 ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன பண்ணுவோம்? ஃபங்க்ஷன் எழுதிக்கோ. ஃபங்க்ஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல இருக்குது? x ல இருக்கு. கரெக்ட்டா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 3x² minus 6x. கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து மேக்ஸிமமா இருந்தாலும் சரி, மினிமமா இருந்தாலும் சரி, என்ன ஆயிடும்? 0. இப்போ இதுல காமன் என்ன? 3x காமன் எடுத்தேனா எனக்கு x - 2 = 0. அப்ப x க்கு என்னென்ன வேல்யூ கிடைக்குது? 0 அப்படி இல்லனா 2. கரெக்ட்டா? எஸ். வெரி குட். அடுத்து என்ன பண்ணனும்? இப்போ எனக்கு இன்னும் தெரியாது, ஓகேவா? பட் பிசிக்ஸை பொறுத்தவரை கொடுத்துருவாங்க மேக்ஸிமம் எப்போ சார் அப்படின்னு கேட்டுருவாங்க. அவன் மேக்ஸிமம் கேட்கறாங்க, கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் இருக்கும். பட் இப்போ வந்து எப்போ இந்த ஃபங்க்ஷன் மேக்ஸிமம்னு தெரியல, இது மினிமமானு தெரியல. அப்போ நம்ம வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எடுக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் என்ன? இதான் y டேஷ். y டேஷோட வேல்யூ என்ன கொடுத்தாங்க? 3x² minus 6x. அப்போ y டபுள் டேஷ் கண்டுபிடி. y டபுள் டேஷ் என்ன வருது? டிஃபரன்ஷியேட் பண்ணு. 6x minus 6. வெரி குட். இப்போ நல்லா பாரு, அகைன் 6x minus 6 வச்சிட்டு என்னால சொல்ல முடியுது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்ல முடியல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க x கண்டுபிடிச்சு வச்ச மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ இது சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். y double dash at x is equal to 0. x ஓட வேல்யூ 0 னு போடு இந்த இடத்துல. -6. -6 பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ். நெகட்டிவ்னு சொன்னா மேக்ஸிமமா மினிமமா? மேக்ஸிமம். அப்ப நல்லா பாரு, இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நான் x is equal to 0 னு போட்டா எனக்கு மேக்ஸிமம் சொல்லிட்டு மினிமம் எழுதிட்டேன். நான் x is equal to 0 னு போட்டா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். அதே நான் x is equal to 2 னு போடுறேன். 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி 6 into 2 minus 6 என்ன கிடைக்கும்? +6. 6 பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா மினிமம். உனக்கு வேணும்னா நான் இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிச்சேன் क्वेश्चनல. இதான் क्वेश्चन. x³ - 3x² + 6. x³ - 3x² + 6. x ஓட வேல்யூ 0 னு போடு. x is equal to 0 னு போடு. x is equal to 0 னு போட்டா என்ன கிடைக்குது? 6. கரெக்ட்டா?
x is equal to 2 னு போடு. 2 cube minus 3 into 2 whole square plus 6. கரெக்ட்டா? எவ்வளவு கிடைக்குது? இப்போ பாரு எங்க ஆன்சர் அதிகமா கிடைக்குது. x is equal to 0 னு போட்ட ஆன்சர் அதிகமா வருதா, x is equal to 2 னு போட்ட ஆன்சர் அதிகமா வருதா? 0 starting. வெரி குட். இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ, இது வந்து மினிமம் வேல்யூ. சரியா? அப்ப அந்த ஃபங்க்ஷன் நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. சரியா? ஃபங்க்ஷன்ல என்ன நம்பர் வேணுமோ போட்டு பாரு. ஆனா அந்த மினிமம் வேல்யூ வந்து 2 ஆ தான் இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ 6 ஆ தான் இருக்கும். அப்ப இந்த 2 க்கு 6 க்கு நடுவுல கிராஃப் வந்து எப்படி வேணாலும் வரையும். சரியா? அப்ப இத வச்சு நீ என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கலாம். சோ மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எது கூட ஈக்குவேட் பண்ணனும், 0 கூட ஈக்குவேட் பண்ணனும். ஏனா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அப்ப மேக்ஸிமம் சொன்னாலும் சரி மினிமம் சொன்னாலும் சரி ஸ்லோப் வந்து 0 ஆயிடும். அப்ப 0 கூட ஈக்குவேட் பண்ணிட்டு அந்த x க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். அடுத்து என்ன பண்ணுவோம், செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடி. செகண்ட் டெரிவேட்டிவ்ல அந்த x கண்டுபிடிச்ச வேல்யூ தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ பாசிட்டிவ் வந்தா மினிமா, நெகட்டிவ் வந்தா மேக்ஸிமா. எப்படி ஞாபகிக்கிறது, பாசிட்டிவா இருந்தனா சிரிச்ச முகத்தோட இருக்கு, சிரிச்ச முகனா மேல இருந்து கீழ வந்து இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது மினிமம். நெகட்டிவ்னா சோகமா இருப்ப. அப்ப பாரு இத சோகம் மூஞ்சி. அப்ப மேல போயிருக்கியா, அப்ப மேக்ஸிமம் ரீச் பண்ணிருக்க. கரெக்ட்டா? இத வச்சு நீ ஞாபகம் வச்சுக்கோ. சோ இதோட பார்த்தா டிஃபரன்ஷியேஷன் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் எஸ் இந்த क्वेश्चन வந்து டெஸ்ட்க்கு கேக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரியா? சோ இதோட டிஃபரன்ஷியேஷன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேஷன் நம்ம பார்க்க போறோம். ஓகே?